வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 5வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 18ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை என்றாலே அன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய அனைத்து அதிகாரமும் சனி கிரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சனி கிரகத்தின் அதிதேவதையாக நம் அனைவராலும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் ஐயனார் சுவாமி. இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்து இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது கால சக்கரத்திற்கு 6ஆம் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசி, புதனின் வீடான கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 10ஆம் திதியான தசமி திதியும் அதற்கு அடுத்து ஏகாதசி திதியும் நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். ராகு காலம் என்பது இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 6 முதல் 7:30 வரையும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது கும்பராசி. காலச்சக்கரத்திற்கு 11வது ராசியாக இருக்கக்கூடிய சனியின் வீடான கும்ப ராசியாகவும், சந்திராஷ்டம நட்சத்திரம் செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். கன்னி ராசி என்பது புதனின் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடமாக, அதாவது ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, கடன் வகையில் பண வரவை கொடுக்கக்கூடிய, வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய, நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய, வயிற்றை குறிக்கக்கூடிய வீடாக அமைந்திருக்கிறது. காலச்சக்கர ரீதியாக இந்த இடத்தில் இருந்துதான் அனைவருக்கும் நான் மேற்சொன்ன பலன்கள் கொடுக்கப்படுகிறது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் முழுவதும் சந்திரன் பயணம் செய்து பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இந்த பலன்கள் நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களாக அமைய இருக்கிறது என்பதை பாருங்கள், விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கணித்து சொல்லப்படுகிறது. இந்த வகையில் சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்றோ உங்களது ஜாதகத்திற்கான பலன்கள் என்றோ நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, கன்னி ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு 6ஆம் இடமாக அமைந்திருக்கிறது. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய பயணமாக அமையும். அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது பந்த பாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், அனைவரிடமும் அன்பாகவும் நேசமாகவும் மனம் விட்டு பேசக்கூடிய சிறந்த குணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அமைகிறது. காலச்சக்கரத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது முதல் வீடாக இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இவர்களை பற்றி சொல்லக்கூடிய பொதுவான கருத்து: ஆடம்பர வாழ்வில் அதிகம் நாட்டம் கொண்டவராக இருப்பீர்கள். நவீனகரமான ஆடம்பர பொருட்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவராகவும் இருப்பீர்கள். இந்த மாதிரி குணங்கள் கொண்ட நீங்கள் பண வரவை பெற்றுக்கொள்வதற்காக கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய சிறந்த உழைப்பாளியாக இருப்பீர்கள். அன்பர்களே, கன்னி ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் 6ஆம் வீட்டின் பயனாக உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக தரக்கூடிய நற்பலன்கள், வேலை பணி ரீதியாக நீங்கள் தொடரக்கூடிய முயற்சிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் கன்னி ராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய வீடு, காதல் கொடுக்கக்கூடிய வீடு, அன்பு பாசத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய வீடு. இந்த வகையான சிறப்பான நற்குலன்கள் அனைத்தும் கன்னி ராசியில் இருந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்தடைகிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினத்தின் பலனை பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை தர இருக்கிறது. நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியை மிகவும் சிறப்பாக்கி தர இருக்கிறது. பொதுவாக 5ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது அகம் சார்ந்து தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக அன்றைய தினம் அமையும்.
அகம் சார்ந்த தொழில் என்பது தனது சுய திறமையினாலே வேலை தொழில் அமைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் இருப்பது மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய தினம் நீங்கள் கடந்து செல்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். அவர் தரக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது நீங்கள் விரும்பியது என நீங்கள் கேட்டது என அனைத்தும் கொடுக்கக்கூடிய நாளாக நல்ல நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருவார். இதன் காரணமாக உங்களது மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாய் வீடு என அழைக்கக்கூடிய வீடு தான் கன்னி ராசி. பூமி ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி உங்களுக்கு தாய் வீடாக அமைகிறது. தாயினுடைய நற்குணங்கள், தாயினுடைய பந்த பாசங்கள், தாயினுடைய சிறந்த அறிவு, தாயினுடைய நிறைவான ஆற்றல் அனைத்தும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசியிலிருந்து கிடைக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய அகம் சார்ந்த நற்பலன்கள் ஆழ்ந்த அறிவை தர இருக்கிறது. அதோடு சேர்த்து தன்னடக்கமான சிறப்பான குணத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. உறவு நிலையில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி உறவில் அன்பையும் பாசத்தையும் தேனாக சேர்க்கக்கூடிய இனிப்பான நாளாக இன்றைய தினத்தை மிதுனம் ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அனைத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டின் அதிபதி மற்றும் சந்திரன் இருவரும் இணைந்து உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுத்து இன்றைய தினத்தை இனிமையாக உங்களை கடந்து செல்ல வைக்கிறார்கள். கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தைரியம் தரக்கூடிய வீடு கன்னி ராசி. தைரியஸ்தானம் என அழைக்கக்கூடிய வீடு கன்னி ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது புத்தி கூர்மையை தர இருக்கிறது. சிறப்பாக செயல்படுவதற்கு சுறுசுறுப்பை தர இருக்கிறது. 3ஆம் வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது குறுகிய தூர பயணத்தை அமைத்து தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அந்த வகையில் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக அனுகூலங்களும் நற்பலன்களும் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. 12 ராசிக்காரர்களையும் இயக்கக்கூடிய சக்தி உங்கள் வீட்டின் அதிபதிக்கு இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, சந்திரனே 12 ராசிக்கார அன்பர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி 3ஆம் இடமாகிய சகோதர ஸ்தானத்தில் செல்லக்கூடிய கன்னி ராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களை உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து கோவில்கள் மற்றும் சுற்றுலா போன்று விரும்பக்கூடிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான மனநிலையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் கன்னி ராசி. உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடான கன்னி ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தனஸ்தானத்தின் பயணம் என அழைக்கப்படுகிறது. தனஸ்தான அதிபதியின் வீட்டில் பயணம் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது குழந்தையின் வழியில் குடும்பத்திற்கு பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார். குடும்பஸ்தானம் என சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடையே ஒற்றுமை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் நன்மையான நற்பலன்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கும். பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து, முக்கியமான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது குடும்பஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமான செயல்களில் ஈடுபடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களின் மூத்தோர்களின் பெரியோர்களின் ஆசியையும் அவர்களின் ஆலோசனையும் கேட்டு அந்த செயலில் ஈடுபடும் பொழுது மிகவும் நற்பலனான அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைய முடியும் என்பதையே இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. வீட்டின் அதிபதி ரிஷப ராசியில் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ரீதியாக வேலை பணி ரீதியாக இன்றைய தினம் நற்பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். பொதுவாக வேலை பணி ரீதியாக தொழில் ரீதியாக நற்பலன்கள் என சொல்லும் பொழுது பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் நாம் அவ்வாறு சொல்கிறோம். அதன் காரணமாக இன்றைய தினம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு மிகவும் சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்கும் என்பதே அதன் பொருள்.
கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். ஜென்மஸ்தானத்தின் பயணம் என்பது இன்றைய தினம் தரக்கூடிய அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தை தர இருக்கிறது, தன்னம்பிக்கையை சிறப்பாக தர இருக்கிறது. அதோடு நின்று விடாமல் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து தருகிறது. கேது உங்கள் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய இன்றைய தினத்தின் நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது, பணி சார்ந்து தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தின் பணவரவு நல்வரவாகும் என சொல்கிறார். நல்வரவாக வரக்கூடிய பணத்தின் காரணமாக கடன்களும் பிரச்சனைகளும் குறையப் போகிறது என்றும் சொல்கிறார் கேது பகவான். உங்கள் வீட்டில் சந்திரனும் கேதுவும் அமர்ந்து உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தையுமே முழுமையாக விளக்கக்கூடிய அளவிற்கு அவர்களின் செயல்பாடுகள் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியின் பலன்களை சந்திரன் வழியாக இயற்கை இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. இரகசியமான செயல்களை தரக்கூடிய வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது தன்னடக்கத்தை தர இருக்கிறது. பெரிய மனித தன்மையாக தரக்கூடிய நல்ல குணத்தையும் சேர்த்து தர இருக்கிறது. இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகள் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும் என இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. 5ஆம் இடத்தில் சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி பகவான் காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கு உங்களை ஈடுபட செய்ய வைக்கிறார். அதாவது புதிதாக காதல் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கும் இரகசியமாக காதல் செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் என்பது அதற்கான வழிவகைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தந்து துலாம் ராசி அன்பர்களை நல்லபடியாக கடந்து செல்கிறது. விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தின் பலன்களை சந்திரன் வழியாக இன்றைய தினம் நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்து தரக்கூடிய நற்பலன்கள் தைரியத்தை தர இருக்கிறது. நல்ல செயல்பாடோடு கூடிய சுய சிந்தனையும் கொடுக்க இருக்கிறது. லாபஸ்தானம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல வீடு. அந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியை கொண்டு வந்து தர இருக்கிறார். அதாவது நல்ல செய்தி என்பது சுபகாரியங்கள் தொடர்பான நல்ல செய்தி என எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் வரக்கூடிய சுபகாரியம் தொடர்பான நல்ல செய்திகள் காரணமாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. அன்பர்களே, பாசம் வைப்பதற்கும் நேசம் வைப்பதற்கும் உங்களது தோளோடு தோள் நின்று சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் நல்ல நண்பர்களின் உறவை வளர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் கன்னி ராசி. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம் இந்த மூன்றுமே நிறைவாக கிடைக்க வேண்டும். இந்த மூன்றும் நிறைவாக கிடைக்க வேண்டுமென்றால் அவனது ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய நமது கர்ம வினைப்படி நம் வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய வீடான கன்னி ராசியின் செயல்பாடுகள், அதாவது அந்த வீட்டில் செல்லக்கூடிய கிரகங்களின் செயல்பாடுகள் நமக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது சிறப்பான நற்பலனாக அமைகிறது. அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையுமே, நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையுமே அடையக்கூடிய அளவில் சந்திரனின் செயல்பாடுகள் சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும். வீட்டின் அதிபதி குரு 6ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் வழங்க இருக்கிறார். அதாவது உங்களது தாய் மற்றும் தந்தையின் வழியாக பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் ஈடுபாடுகளுக்கும் நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு கன்னி ராசி. தர்மம் தலைகாக்கும் என பழமொழி உண்டு. அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் கன்னி ராசியில் வழியாக, அதாவது மகர ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு கன்னி ராசியின் வழியாக தர்மத்தின் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
அதன் தொடர்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அகம் சார்ந்து கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் சிறந்த அறிவை கொடுக்க இருக்கிறது. நிறைவான ஆற்றலையும் சேர்த்தே கொடுக்க இருக்கிறது. 9வது வீடு அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தி, அதாவது 7ஆம் இடமாகிய கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையும் இருவருக்கும் நல்லுறவை கொடுக்கக்கூடிய வீடு 7வது வீடு. அந்த 7வது வீடாகிய கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தி மனைவி வழியில் குடும்பத்திற்கு அன்பையும் பாசத்தையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசி இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, தானங்கள் செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல வகையில் உங்களது செயல்பாடுகளை சிறப்பாக நல்லபடியாக உங்களை இன்றைய தினம் கடந்து செல்ல இருக்கிறது. கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய கன்னி ராசி அஷ்டம ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்குற அளவில் சந்திரன் செயல்பாடுகள் இருக்கும். ஆமாம் அன்பர்களே, 8ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சென்றால் அந்த கிரகத்தினாலே கும்பராசி அன்பர்களுக்கு, அதாவது கன்னி ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் செல்லும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் காலச்சக்கரத்தின் விதி. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எதிர்பாராத வகையில் நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும். இதை நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது மனது சார்ந்து அகம் சார்ந்து செயல்பாடுகளுக்கு பிரச்சனையை கட்டாயம் கொடுக்கும். அதே சமயம் வேலை ரீதியாக, பணி ரீதியாக, தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது கஷ்டங்களை கொடுத்தாலுமே அதில் பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 8வது வீடின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதனால் மனது சார்ந்து பிரச்சனையை கொடுக்கும், வரவு சார்ந்து சிறப்பை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய நிலை என கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் உங்களது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து உங்களது ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும் என்பதே 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சம சப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் கன்னி ராசி. உங்கள் வீட்டிலிருந்து நேர் எதிரிருக்கக்கூடிய கன்னி ராசியில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, உறவுகளை மேம்படுத்தக்கூடிய, அன்பு பாசத்தை மேலும் சிறப்பாக்கக்கூடிய அமைப்பாக சந்திரனின் செயல்பாடுகள் இன்றைய தினம் நிறைவாக இருக்கும். வருமானம் என்ற நிலையில் பணவரவை பார்க்கும் பொழுது உங்களது மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களது மனைவி மக்களின் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. கலஸ்திரஸ்தானம்தான் 7வது வீடு. திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு தான் கன்னி ராசி. இந்த வீட்டின் நற்பலன்கள், அதாவது மீனம் ராசியில் பிறந்து வளர்ந்து திருமண வயதை அடைந்த இளைஞர்களும் இளம் பெண்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன்கள் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு ஏற்றபடி நிறம், மனம், குணம் அமைந்த உங்களுக்கு ஏற்ற ஜோடியாக உங்களுக்கு உற்ற துணையாக வருவதற்கான நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. அன்பர்களே, மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் சமுதாயத்தில் நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக, சூப்பரான நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.